எல்லாத்துக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் அவங்க ஜெயா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி சீஸ் மேக்கப் சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. ஆக்சுவலாக வந்து என்னங்க அப்ஸ்கான் ஆகிட்டீங்க திருப்பியும் அப்படின்ற மாதிரி சில பேர் மெசேஜ் அனுப்பிச்சிங்க. ஆக்சுவலாக லேப்டாப் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வீடியோ எடிட்லாம் பண்ண முடியல. ஸோ அந்த ரீசனால தான். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ. ஸோ 2026 என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் ஸ்டாப் பண்ண போகிறேன் யூஸ் பண்ணுறதுலேருந்து, ஏன் அப்படி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2026 டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ என்னென்ன அந்த விஷயங்கள் எல்லாமே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னுமே வந்து நான் வந்து ஒரு ப்ரௌனி ஸ்டோர் நடத்துகிறேன் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. இன்ஸ்டாவில் வந்து ப்ரௌனி ஸ்டோர் நான் ரன் பண்ணுறேன். ஃபர்ஜரி அப்படின்ட்டு லிங்க் கீழே போடுறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரௌனிஸ், காம்போ பாக்ஸஸ் எல்லாமே அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கேள்விப்படாத ப்ரௌனி வெரைட்டிஸும் இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இது வந்து 2025ல கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, பாடி வாஷஸ், பாடி லோஷன்ஸ், ஷாம்பூஸ், ஈவன் லிப் கேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதுக்கு மட்டும் இல்லாமல் அதில் ஸ்கின் கேர் இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்து யூஸ் பண்ணணும். பாடி வாஷ்னால் ஜஸ்ட் பாடி வாஷாக இல்லாமல் இப்போலாம் வந்து ஸ்கின் கேர் இன்க்ரீடியன்ஸோடு சேர்ந்து வரதையா பிளெயின்லாம் யூஸ் பண்ணாமல் வித் ஸ்கின் கேர் இன்க்ரீடியன்ஸ், வித் ஸ்கின் கேர் பெனிஃபிட்ஸோடு யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் விஷயம். ஸோ நானும் வந்து அந்த மாதிரி அப்டேட்டடாக வந்து பாடி வாஷஸ், பாடி லோஷன்ஸ், கண்டிஷ்னர்ஸ் வித் பெப்டைட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் இட் ரியலி இஸ் அமேசிங். எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தெரியுது. உண்மையிலேயே பிரைட்னிங் அப்படின்ற ஒரு விஷயம் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஸ்கின். உங்களுக்கு அந்த பம்பி ஸ்கின்லாம் இருந்தால் மாறுது. அண்ட் பாடி லோஷன்ஸ் வித் யூரியா இதெல்லாமே உங்களுக்கு யூரியா ஹெல்ப்ஸ் டு எனக்கு இருக்கிற ட்ரை ஸ்கின்னுக்கு அமேசிங். இது போட்டுட்டா வந்து நான் ஒரு 2 நாளைக்கு போடவே வேணான்ற அளவுக்கு அவ்வளோ சாஃப்ட்னஸாக மாறுது. அண்ட் சீரம் ஷாம்பூஸு லைக் இந்த அளவுக்கு ஸ்கின் கேர் ஆடட் யூனோ ப்ராடக்ட்ஸாக வந்து நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஜஸ்ட் பிளெயின் பாடி வாஷ், சோப் அந்த மாதிரி இல்லாமல் ஸ்கின் கேர் ஆடட் இன்க்ரீடியன்ஸ். ஸோ அதுதான் வந்து என்னோட பிக்கெஸ்ட் சேஞ்சாக வந்து இருந்தது. ஸோ இனிமேல் இந்த மாதிரி ஷாம்பூஸ், பாடி வாஷஸ் இப்படி தான் யூஸ் பண்ணலான் இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்க்ரீன்ஸ். நான் சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து ரீசெண்டாக ஒரு ஸ்கேண்டல் வந்துச்சு. அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணாங்க லீடிங் சன்ஸ்க்ரீன் பிராண்ட்ஸை. அதில் வந்து நிறைய வந்து அவங்க சொல்கிற அந்த கிளைம் இருக்கு பார்த்தீங்களா, SPF 50 அந்த நம்பரை வந்து மீட் பண்ணல, ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்ணல அப்படின்னா ஆனால் பாவிக்கலாம். ஸோ நான் வந்து அந்த டெஸ்டிங் வந்து கீழே போட்டுறேன் அந்த லிங்க்கு. ஸோ எந்தெந்த பிராண்ட்ஸ் மீட் பண்ணல, எந்த பிராண்ட் மீட் பண்ணுச்சுன்றது நீங்கள் கீழே போய் பார்க்கலாம். அந்த டெஸ்டிங்கில் இன்விட்ரோ டெஸ்டிங் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இன்விட்ரோ டெஸ்டிங் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய டெஸ்டிங்கை ஃபேஸ் பண்ணி எந்த ஊர் வந்து ஒழுங்காக இருக்குது சன்ஸ்க்ரீன்லன்னு பார்த்தா கொரியன் சன்ஸ்க்ரீன்ஸ் தான். தி கோ த்ரூ அ லாட் ஆஃப் டெஸ்டிங், இன்டர்நேஷ்னல் டெஸ்டிங். ஸோ அதுக்கப்புறம் தான் சரி ஓகே நம்ம இனிமேல் வந்து எதுக்கு ஏமாறணும். ஸோ அதனால் வந்து நான் வந்து கொரியன் சன்ஸ்க்ரீன்ஸ்க்கே மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ இந்தியன் சன்ஸ்க்ரீன்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு கொரியன் சன்ஸ்க்ரீன்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த 2026 நான் யோசிச்சது. பிகாஸ் நம்ம காசு போடுறோம், நம்பி தான் நம்ம இவ்வளோ காசு போடுறோம். அந்த இதுலலாம் பார்த்து லைக் இவ்வளோ சன்ஸ்க்ரீன், இந்த நம்பர், PA இதில் இவ்வளோ பார்த்து நம்ம பண்ணும்போது இப்படி ஏமாத்தினா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ தட்ஸ் வை ஐ வாண்டட் டு மூவ் டு கொரியன் சன்ஸ்க்ரீன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹேர் கேரில் நான் என்ன வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சேன்னா வந்து கோம்ஸ்னால் வந்து ஜென்ரல் யூஷுவல் கோம்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு உடன் கோம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து பிளானு. அண்ட் இந்த மாதிரி டீடாங்லர் கோம்ஸ், ஸோ இந்த மாதிரி கோம்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த மாதிரி இது வந்து ஸ்ட்ரைட்னிங்க்கு யூஸ் பண்ணுறோம். இது என்னன்னா இதில் பெனிஃபிட் எனக்கு என்ன பட்டுச்சுன்னா, எனக்கு வந்து முடி கொட்டுறது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு இந்த மாதிரி கோம்ஸ் யூஸ் பண்ணும்போது. மெயினாக வந்து டீடாங்லர் கோம். ஸோ இந்த டீடாங்லர் கோமால் என்ன ப்ளஸ் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி நாட்டு இந்த மாதிரிலாம் முடியல சிக்கு ஆகும்போது இது ஈஸியாக அதை எடுத்துரும். ஸோ உங்களுக்கு சிக்காகி அதை பிச்சு நம்ம எடுக்கிறதுக்கு பதிலாக இது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடி பார்க்க எனக்கு கம்மியாக லைக் லென்த்து கம்மியாக இருந்தாலும் சிக்கெலாம் வரும். ஸோ அப்போ வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல், வெரி யூஸ்ஃபுல். அண்ட் நான் ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்குலாம் வந்து இந்த தின் கோம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் பார்த்திங்கன்னா முடி வந்து இழுத்து ஸ்ட்ரெயிட்னர் அப்போலாம் ரொம்ப கொட்டும். ஸோ இந்த மாதிரி கோம்ஸ், உடன் கோம்ஸ்லாம் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்து டிராஸ்டிக்காக குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால்
இனிமேல் வுடன் கோம்ஸோ டீடாங்லர் மற்ற எந்த கோம்ஸும் யூஸ் பண்ணுறதா இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன்ஸ். ஃபவுண்டேஷன்ஸ் வந்து இனிமேல் ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன்ஸ் எதுவுமே வாங்குகிற ஐடியாலே நான் இல்லை. ஒன்லி லைக் ஸ்கின் டின்ஸ் அப்படி இல்லைன்னா லைட் டு மீடியம் கவரேஜ் அது மட்டுமே தான் வாங்கணுன்னு இருக்கேன். ஸோ மீடியம் டு ஃபுல் இல்லை ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன்ஸ்லாம் வாங்குகிற ஐடியா சுத்தமாக கிடையாது. ஈவன் லைக் ஒரு பார்ட்டி அந்த மாதிரி போனால் கூட ஒரு மீடியம் லைட் டு மீடியம் கவரேஜ் ஸ்கின் டின்ட்டே இனஃப் அப்படின்ற மாதிரி இப்போ எனக்கு ஃபீல் ஆகுது. that's because I'm more into ஸ்கின் கேர். ஸோ நம்ம ஸ்கின் கேரில் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பெட்டர் பண்ணிக்கணுமே தவிர மேக்கப் அப்படியே அப்பி போட்டு பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு ஃபீல். ஸோ லைட் மேக்கப் போட்டுட்டு லைட் கன்சீலர் அண்ட் தட்ஸ் ஆல். ஏதாவது நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் இருந்தாலும் அது சீத்ரூவாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு கம்ஃபர்டபிலிட்டி எனக்கு வந்துருச்சு. ஸோ 2026ல் no medium to full coverage foundations or no like full coverage foundations. It's going to be very natural looking, very lightweight skin tints தான் நான் வந்து இப்போ அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறேன். அதுக்கு மெயின் ரீசன் ஸ்கின் கேர். more into skin care and skin care routine நான் வந்து போன வருஷம் அப்லோட் பண்ணவே இல்லை. இந்த வருஷம் கூட எனக்கு சில சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறீங்க. நான் ஒன்றுமே என் ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி ஒரு நியூ ரொட்டீன் பில்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய ஸ்கின் கன்சர்ன்ஸ்க்கு. ஸோ அதனால் என்னால் ஒன்றுமே அதை கொண்டு வர முடியல. இருந்து நான் காமிக்காமல் இல்லை. ஐம் ட்ரைங் அ லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக என் ஸ்கின் ஜேர்னி மாறி இருக்குது. ஸோ அதனால தான் நான் என்னால் லைக் ஒன்றுமே அந்த வீடியோ கொண்டு வர முடியல. நெக்ஸ்ட் வந்து ஓவர் ஷேப்பிங் ஐப்ரோஸ். ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர பர்ஃபெக்டாக ஷேப்டாக லைக் இப்போல்லாம் நான் அவ்வளோவா ஐப்ரோ ஷேப் பண்ணுறதே கிடையாது. லைக் ரொம்ப ரேராக நான் அங்கங்கே ரொம்ப அதிகமாக இருந்து மேலே ரொம்ப அதிகமாக போச்சு லைக் டூ மச்சாக போச்சுன்னா லைட்டாக கட் பண்ணுறேனே தவிர லைக் பர்ஃபெக்ட் ஷேப்பிங் அதெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல. அண்ட் ஐப்ரோஸும் நான் எப்படி டூல் வந்து தேடிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றுமே ஒரு பர்ஃபெக்ட் டூல் வரல. லைக் ஒரு நேச்சுரலாக இருக்கணும். லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டு லைட் ஐப்ரோ பண்ணுறதும் ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்கணும். ஸோ லைக் ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்றது தான். நத்திங் லைக் மேடப் பக்கா யூனோ அப்படியே அந்த மாதிரிலாம் இல்லாமல். ஏன்னா கீழே ஒரு ஹைலைட் மேலே ஒரு கன்சீலர்லாம் போட்டு பக்காவாக பண்ணுவேன் நான். பட் no more I'm doing no more over shaping eyebrows. So more to நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். அண்ட் ஓவர் லைக் ஷேப்பிங் கூட நான் எப்படி ஷேப்பிங் இல்லை ஆமாம் ஷேப்பிங் கூட நான் பண்ணுறது இல்லை. ஓவர் ஷேடிங் ஓவர் ஷேப்பிங் எதுவுமே பண்ணாமல் மோஸ்ட் ஆஃப் த டைம் நல்லா நேச்சுரலாக இருக்க தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் இப்போ ஐப்ரோஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபேஷியல் ஸ்ப்ரேஸ். நான் நிறைய ஃபேஷியல் ஸ்ப்ரேஸ் யூஸ் பண்ணுவேன். லைக் குக்கும்பர் ஸ்ப்ரேஸ், ரோஸ் ஸ்ப்ரேஸ் அதெல்லாம் நான் வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் திஸ் ஐ கேன் சி நான் ஒரு ஸ்ப்ரேயும் வாங்கலை. 2026ல் ஃபேஷியல் ஸ்ப்ரேஸ் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஸோ ஐ டோன்ட் நோ எனக்கு வந்து அது அவுட்ரன் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு ஓல்ட் டேட்டடாக ஃபீல் ஆகுது. எனக்கு பெரிய ஒரு பெனிஃபிட் தெரியாதனால ஜஸ்ட் ஒரு ஃபீலிங்காக அது இருந்ததோ அப்படின்னு எனக்கு தோணுனால நான் ஸ்டாப் பண்ணிட்டு என் ஸ்கின்ல அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட் ஒன்றும் இல்லைன்னால நான் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு யோசித்தேன். ஸோ நோ ஃபேஷியல் ஸ்ப்ரேஸ். அவ்வளோதாங்க. இதுதான் என்னோட வாட் ப்ராடக்ட்ஸ் ஐ ஸ்டாப் யூஸிங் திஸ் 2026. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்குலாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் வீடியோ. நம்ம எப்படி நம்மளோட ஸ்கின் கேர் ஹேர் கேர் மேக்கப் ஜேர்னி மாறுது ஒரு வருஷம். எனக்கு மெயினாக 2026ல் நிறைய மாறிட்டனால தான் இப்படி ஒரு வீடியோவே பண்ணேன். ஏன்னா நீங்கள் முன்னாடி வருஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வீடியோவே இருக்காது. பட் திஸ் இயர் ஐ குட் சி லாட் ஆஃப் சேஞ்ச் என்கிட்ட. ஸோ அதனால் நிறைய என்னெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்கேன்றதை ஷேர் பண்ணுற அளவுக்கு ஒரு வீடியோவே இருக்கிறதுனால தான் உங்கள்கிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கீங்க, நீங்கள் என்ன ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்குமே ஒரு நாலேஜாக இருக்கும். ஸோ எஸ், இந்த வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் உங்களுக்கு சீக்கிரமாக அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.